நட்டுக்களே ஹாய். இன்றைக்கி வாழைக்காய் மொறுமொறுவல் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாழைக்காயை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பவுலில் கடல மாவு ஒரு அரை கப்பு, மைதா மாவு ஒரு 1/4 கப் எடுத்திங்கன்னா போதும். கார்ன்ஃப்ளவர் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவும் ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல, கரம் மசாலா 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இது பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வரமாகவே போட்டு கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த வாழைக்காயை எடுத்து இதில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் வெறும் வரமாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கோட்டிங் வாழைக்காய் மேலே வரும். அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து நான் காட்டுற பதத்துக்கு நீங்கள் கிளறி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஜாஸ்தி போச்சுன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மசாலாலாம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து மைதா மாவு தோசை பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. என்னோடது கொஞ்சம் திக்காக இருக்கும். என் பசங்களுக்கு அந்த திக்கான கோட்டிங்கோடு சேர்த்து சாப்பிட பிடிக்கும். நீங்கள் தோசை பதத்தில் கரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாவே வரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ப்ரெட்டு தூள் இருக்கு இல்லையா, அதில் பெரட்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக கோட்டிங் ஆனதுக்கப்புறமா அதை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் மொறுமொறுவல் ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.